பால் முனின்னு இருக்கும், பெரிய முனி, சின்ன முனி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த முனீஸ்வரனுக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் சிங்காரவேல முனீஸ்வரன். அழகான பேர். அழகா இருக்கு. இப்போ சிங்காரம்னா அழகு, அழகுக்கு எந்த கிரகம் காரகம்னா குரு, வேலன்னா செவ்வாய். ஓகேவா? அப்போ முனீஸ்வரன் அப்படின்றது சனி. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு பேரை எடுத்துட்டோம்னா அதில் அவ்வளோ கிரகங்கள் இருக்கு. ஸோ இந்த கிரகங்களால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும். புரியுதா இல்லைங்களா? ஸோ நம்ம ஜோதிடத்தை வந்து வெறும் இதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கோயில் அடிச்சு விட்றது கரெக்டா இல்லைங்களா? எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கும் ஒரு கோயில் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த கோயிலுக்கு மட்டும் இந்த முனீஸ்வரனை போயிட்டு வழிபட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நீங்க பாருங்களேன், அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அந்த கோயிலோட பேர் எப்படி இருக்கு, பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் போகுது. அது அந்த கோயில் எப்படி தோணுச்சுன்னா முதல்ல வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ போடும்போது ஒரு இடத்துல மட்டும் போடும்போது அந்த அடுத்த நாள் திரும்ப அதை கண்டினியூ பண்ண வரும்போது அந்த ரயில்வே ட்ராக்லாம் உடஞ்சிருக்குமா. அவ்வளோ பெரிய ரயில்வே ட்ராக்கை எந்த பொதுஜனம் உடைக்காது. ஓகேவா? எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறது எப்படி ஒரு நைட்ல எல்லாம் உடைச்சு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தொடர்ச்சியா நடக்குது. சார் நீங்க சொல்றதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த முனி நடமாட்டம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயிலோட தோற்றம் சொல்றேன். அப்போ அந்த ட்ராக் வந்து உடைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன இருக்குன்னா அங்க ஒருத்தருக்கு வந்து முனி வந்து சாமி வந்து தெய்வம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் வந்து பக்கத்துல போட்டுட்டு அங்க கோயில் தனியா கட்டுறாங்க. ஒரு சனியோட அம்சம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.